ஒரு 10 வீட்டில் இருந்து அரிசி வருது. ஒரு வீட்டிலேருந்து 5 கிலோ வருது, இன்னொரு வீட்டிலேருந்து 10 கிலோ வருது, இன்னொரு வீட்டில் 20 கிலோ, தாராளமாக அவங்க எடுக்கலாம். அதே நேரத்தில் அவர்களும் அவர்களுக்குரிய ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். அவங்களோட வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க என்றால் அதற்குரிய ஜக்காத்துல் ஃபித்ரை என்ன நிறைய வந்துட்டு தானே, அவர்களுடைய பெருநாள் தேவையை விட அதிகமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்குரிய ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அந்த ஏழைகள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நம்ம ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு வீட்டுக்கு 100 கிலோ அரிசி வந்துட்டு, அவர்கள் கொண்டு வந்து கிடைத்த பிறகு அதற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள், அவர்கள் விரும்பியபடி அதை பயன்படுத்தலாம். 100 கிலோ அரிசியையும் விற்க விரும்புகிறார்கள், தாராளமாக விற்கலாம். ஜக்காத்துல் ஃபித்ராக வந்ததை சாப்பிடத்தான் நான் வேண்டும் என்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அதே போல ஜக்காத்திலும் நம்ம ஜக்காத் கொடுத்துட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அதை பெற்றவர் விரும்பியபடி ஹலாலாக எதுவும் செய்யலாம். அவர் நம்ம கண்டிஷனும் போடக்கூடாது, இந்த காசை வச்சு தான் செய்யணும் என்று ஜக்காத் கொடுக்கிறவர் கண்டிஷன் போட. நம்ம ஜக்காத்தை கொடுத்துட்டு வர வேண்டியது. அவர் ஏழை, அவர் ஃபக்கீர், அவர் மிஸ்கீன், அவன் கடங்காரன், அல்லது அந்த 8 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் உள்ளவராக இருக்கிறார், நம்ம கொடுத்துட்டு வர வேண்டியது. அதை பயன்படுத்துகிற உரிமை அவருக்கு இருக்கு. இப்போ சிலர் என்ன செய்யறா, டோர்ச்சர் பண்ணுறேன். நம்ம கொடுத்தோம் பாருங்க, என்ன கடையில் நிற்கான், ஜக்காத்தை கொடுத்தோம், புடவை கடையில் நின்று ஒவ்வொரு பிள்ளைக்கு 2 உடுப்பு எடுத்துகிட்டு போகிறான். அவன் 2 இல்லை 3 எடுத்துகிட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை. நம்மளோட கடமையை நம்ம நிறைவேற்றி விட்டோம். அவன் அதை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. எனவே ஜக்காத்தும் அப்படித்தான், ஜக்காத்துல் ஃபித்ரும் அப்படித்தான். பெறக்கூடியவர்களுக்கு அது ஹலாலாகிவிட்டால் அதை ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கான முழு சுதந்திரமும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.